தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செல்வி ஜெயலலிதா சந்தித்த முதல் சட்டசபை தேர்தல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1987 ஆண்டு டிசம்பர் மாதம் 25 எம்ஜிஆர் காலமானார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக பிளவுபட்டது. எம்ஜிஆர் மனைவி ஜானகி அம்மாள் தலைமையில் ஒரு அணியும், செல்வி ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியுமாக பிளவுபட்டது. அப்பொழுது அதிமுகவை இணைக்க பெரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. தோல்வியில் முடிந்தது. இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. 1989 ஆண்டு ஜனவரி மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. திமுக தலைமையில் ஒரு அணி போட்டியிட்டது. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனதா தளம், முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இருந்தன. காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி இருந்தது. அதிலும் முஸ்லீம் லீக், ஜனதா தளம் உள்ளிட்ட ஒரு சில கட்சிகள் இருந்தன. ஜானகி அம்மாள் அதிமுகவில் ஜானகி அம்மாள் தலைமையில் ஒரு அணி போட்டியிட்டது. அதில் தமிழக முன்னேற்ற முன்னணி சிவாஜி கணேசன் கட்சி இருந்தது. செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக 4வது அணியாக போட்டியிட்டது. அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட ஒரு சில கட்சிகள் இருந்தன. செல்வி ஜெயலலிதா போடி தொகுதியில் போட்டியிட்டார். முதல் முறையாக சட்டசபைக்கு போட்டியிட்டார். அந்த தேர்தலில் கடுமையான சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. திமுக ஆட்சியை பிடித்தது. ஆனால் 2வது இடத்தில் செல்வி ஜெயலலிதா வெற்றி பெற்றார். அதாவது பெரும்பாலான தொகுதிகளில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அணி 2வது இடத்தை பிடித்தது. செல்வி ஜெயலலிதா 28 தொகுதிகளில் வெற்றி பெற்று அவர் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றார். காங்கிரஸ் 3வது இடத்தை பிடித்தது. 25 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. பெரும்பாலான தொகுதிகளில் காங்கிரஸ் 3வது இடத்தை தான் பிடித்தது. ஜானகி அம்மாள் அணி ஒரே ஒரு இடம் சேரமான் தேவி தொகுதியில் சபாநாயகர் PH பாண்டியன் மட்டும் வெற்றி பெற்றார். அந்த கூட்டணியில் போட்டியிட்ட எம்ஜிஆர் மனைவி ஜானகி அம்மாளே ஆண்டிப்பட்டி தொகுதியில் தோல்வியடைந்தார். ஆனால் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அணி 28 தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராக செல்வி ஜெயலலிதா பொறுப்பேற்றார். அதே நேரத்தில் செல்வி ஜெயலலிதா போடி தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். போடி தொகுதியில் செல்வி ஜெயலலிதாவை எதிர்த்து ஜானகி அம்மாள் அணி சார்பில் வெண்ணிற ஆடை நிர்மலா நடிகை நிறுத்தப்பட்டார். அவர் டெபாசிட் இழந்தார். செல்வி ஜெயலலிதா கடுமையான பிரச்சாரத்தின் விளைவாக 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் போடி தொகுதியில் வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டு முதல் முறையாக சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றார். அவர் முதல் முறையாக தமிழக சட்டசபை தேர்தலில் பல சவால்களை மேற்கொண்டார். அவர் உண்மையான அதிமுக தான் என்பதை அந்த தேர்தல் மூலமாக நிலைநாட்டி கொண்டார். எம்ஜிஆரின் அரசியல் வாரிசு தான் என்று நிலைநிறுத்தி கொண்டார். எம்ஜிஆரின் அரசியல் வாரிசு யார் என்று ஜானகி அம்மாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் போட்டி ஏற்பட்டது. ஜானகி அம்மாள் படுதோல்வி அடைந்தார். தேர்தலுக்கு பிறகு ஜானகி அம்மாள் கட்சியை செல்வி ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்துவிட்டு அரசியலிலிருந்து விலகிக் கொண்டார்.